Big fish, taxi, bandits, wasabi, swordfish. Hey everyone, this is D from Bulb Boys. Swordfish படத்தோட ஒன்லைனர். ஒரு பேங்க்ல 10,000 கோடிக்கு மதிப்பிலான ஒரு சர்வர் ஒன்று இருக்கு. அதை பிரேக் பண்ணா 900 கோடி கிடைக்கும் அப்படின்றது வந்து நம்ம வில்லன் குரூப்க்கு தெரியுது. ஸோ ஒரு பெஸ்ட் ஹேக்கரை வந்து தேடிட்டு இருக்காங்க. அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவை கொண்டு வராங்க. நம்ம ஹீரோவும் காசுக்கு ஆசைப்பட்டு இதுக்குள்ளே வந்துடுறாரு. வந்துட்டு எதுக்குடா வந்தோம் அப்படின்ற ஃபீல் பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. இது எல்லாத்தையும் சூப்பராக இந்த மூவியில் சொல்லியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஃபர்ஸ்ட் சீன் வில்லனை வந்து காட்டுறாங்க. ஒரு காஃபி ஷாப்பில் வில்லன் உட்காந்துருக்கான். அவன் வந்துட்டு ஒரு மூவியை பற்றின ஸ்டோரியை வந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த மூவியை வந்து இப்படிலாம் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஸ்க்ரீன் பிளே இப்படி இருக்கணும், டைரக்ஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஆளுங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அங்கே தான் நம்ம ஹீரோவும் உட்காந்துருக்காரு. வெளியே இவங்களை சுற்றி சோல்ஜர்ஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. இந்த காஃபி ஷாப்க்கு ஆப்போசிட்டில் தாங்க பேங்க் இருக்குது. அந்த பேங்க்கை வந்து வில்லன் குரூப் வந்து ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காங்க. வில்லனும் ஹீரோவும் அங்கேருந்து எந்திரிச்சு வெளியே வராங்க, பேங்க்கு கிட்ட வராங்க. அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து அவரோட வயிற்றுல வந்து பாம்பை வந்து கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவ கூட வந்து ஒரு அடியாள் வந்து நிற்கிறான். போலீஸ் எல்லாம் பரபரப்பாக சுற்றிட்டு இருக்காங்க. உடனே வில்லன் வந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்க மக்கள் ஒவ்வொருத்தர் உடம்புலையும் நான் வந்து C4 பாம் வந்து கட்டி வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் அட்டாக் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்ற மாதிரி வில்லன் வந்து வார்ன் பண்ணுறான். அப்புறம் ஒரு சோல்ஜர் இருந்துட்டு என்ன பண்ணுறான், அந்த பாம் கட்டி வச்சுருக்க பொண்ணு பக்கத்தில் இருக்க அட்டாக்கரை வந்து ஷூட் பண்ணுறான். போலீஸ் இருந்துட்டு அவனை ஷூட் பண்ணாத அப்படின்னு கத்துறாரு. பட் அவர் கேட்காம சோல்ஜர் வந்து ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு சோல்ஜர்ஸ் வந்து போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து தப்பிக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறான் நம்ம வில்லன், அந்த பொண்ணோட உடம்புல இந்த பாம்பை வந்து ஆக்டிவ் பண்ணிடுறான். ஸோ பாம் வந்து பிளாஸ்ட் ஆகிடுது. ஃபுல்லாக எல்லோரும் அங்கங்கே பறந்து போயிடுறாங்க. இப்போ வந்து ஒரு அயன் பால் வந்து நம்ம உருண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட வருது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் 4 டேஸ்க்கு முன்னாடி நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஏர்போர்ட்டில் செக்கிங் ப்ராசஸ் காட்டிட்டு இருக்காங்க. அப்போது ஒரே பர்சன் கிட்ட 2 பாஸ்போர்ட் இருக்க விஷயம் தெரிய வருது. ஸோ அவனை சந்தேகப்பட்டு அவனை வந்து என்கொயரி பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஸோ போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடிக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து வாஷிங்டனில் செனட்டர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட PA வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நம்மளோட ஆள் வந்து அரெஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அவனுக்கும் நமக்கும் லிங்க் இருக்க விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவனை வந்து முடிச்சிடுங்க அப்படின்னு செனட்டர் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பார்க்க ஒரு பொண்ணு வரா. அவள் வந்துட்டு, நான் தான் ஜிஞ்சர், நீ தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து மோஸ்ட் டேஞ்சரஸான ஹேக்கர்னு கேள்விப்பட்டேன், உன்னை வந்து என்னோடய பாஸ் மீட் பண்ணுமா அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கா. உன்னோட பாஸால் என்னால் மீட் பண்ண முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு அவரோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணுறாரு. அவர் ஒய்ஃப்கிட்ட, நான் என்னோடய பொண்ணுக்கிட்ட பேசிட்டு என் பொண்ணுக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, என் பொண்ணுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது, என் பொண்ணுக்கு நீ அப்பா இல்லை, அவளுக்கு வேறு அப்பா கிடச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவள் ஒய்ஃப் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து வச்சிடறாங்க. என்னென்னா நம்ம ஹீரோக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு. பொண்ணு யார்கிட்ட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து கேஸ் போயிட்டுருக்கு. ஜிஞ்சர் வந்து மீட் பண்ண வராங்க. வந்து இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், உன் பொண்ணு வந்து உங்ககிட்ட இல்லை, உன் ஒய்ஃப் வந்து கூட்டிகிட்டு போயிட்டா, உன் பொண்ணு உங்ககிட்ட வேணும்னா கோர்ட்டில் கேஸில் நீ ஜெயிக்கணும், ஸோ அதுக்கெலாம் உனக்கு பணம் தேவைப்படும், நீ வந்து என் பாஸை மீட் பண்ணு, நான் உனக்கு பணம் தரேன், உன்னை மீட் பண்ணுறதுக்கே நான் பணம் தரேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மீட் பண்ண ஒத்துக்கிறான். இந்த பக்கம் போலீஸ் அந்த ஏர்போர்ட் சீனில் நடந்த பையனை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் என்னை பிடிச்சிட்டிங்க, இதெல்லாம் என் பாஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உங்களை கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யாரிடம் அவன் பாஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். எனக்கே ஒன்றும் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து தெரியாது, என்னை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கும் ட்ராப் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஆளுங்க வருவாங்க, எனக்கே அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் உடனே போலீஸ்க்கு வந்து ஏதோ கால் வருதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போகிறாரு. அந்த கேப்பில் நம்மளோட அந்த இன்வெஸ்டிகேட் பர்சனை வந்து முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவருக்கு காலே வரல, அது வந்து ஒரு ஃபேக் கால். அப்புறம் தான் உள்ளே வந்து பார்த்தா செல்லுக்குள்ளே அந்த அடியால் முடிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்து வில்லனை மீட் பண்ண வில்லனோட இடத்துக்கு போயிட்டான். ஜிஞ்சர் தான் கூட்டிகிட்டு வராங்க. வில்லன் வந்து ஹீரோ பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் வைக்கிறான். என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்டை ஹேக் பண்ணணும், உனக்கு 60 செகண்ட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ ஹேக் பண்ணிட்டேன்னா நான் உன்னை உயிரோட விட்டுருவேன், இல்லாட்டி உன்னை ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு தலையில் கன் வச்சு மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஏதோ ட்ரை பண்ணி கடைசி செகண்டில் அதை வந்து ஹேக் பண்ணி கொடுத்துட்றாரு.
அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்புறம் ஜிஞ்சர் கிட்ட போய் சொல்கிறாரு, எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த, உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லாத இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு வந்த, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் பண்ண மாட்டேன், இதுலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்புறம் ஜிஞ்சர் இருந்துட்டு, இல்லை நீ பண்ணு, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், பொண்ணு உனக்கு வேணும்ல அப்படி இப்படின்னு ஜிஞ்சர் பயங்கரமாக பிரைன் வாஷ் பண்ணுறா. ஸோ ஹீரோவும் ஒரு கட்டத்தில் ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வில்லன் கிட்ட ஹீரோ வந்து ஓகே உங்கள் டீல் என்னன்னு சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உடனே வில்லன் இருந்துட்டு, நீ என்னோட வீட்டுக்கு வா, நாங்கள் உனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பக்கம் அந்த போலீஸோட சீனை வந்து காட்டுறாங்க. போலீஸ் வந்து பயங்கரமாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அந்த ஏர்போர்ட் பர்சனை ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவும் கூட ஜிஞ்சரும் இருக்காங்க. ஹீரோ வந்து அந்த போலீஸ்க்கு ஆல்ரெடி தெரியும் போல, ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஹேக்கர் இல்லை, ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு கேஸில் வந்து மாட்டி அரெஸ்ட் ஆகியிருந்திருக்காரு. ஸோ போலீஸ்க்கு வந்து தெரியுது. ஆனால் கூட இந்த ஜிஞ்சர் யாருன்னு தெரியல, அவ யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம வில்லனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வில்லன் இருந்துட்டு ஒரு சிஸ்டம் செட்டப்பை வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து காட்டுறாரு. இதுதான் நம்மளோட இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை வச்சு நம்ம பண்ணிடல, இல்லை நம்மளால முடியல, போதும் இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வில்லன் இருந்துட்டு, 10 மில்லியன் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட சான்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோவும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து ஜிஞ்சரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் ஒரு குட்டி பொண்ணு வந்து ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வருது. அவளை வந்து பிக்கப் பண்ணிட்டு போக யாருமே வரல. ஸோ அவள் ரொம்ப சோகமாக வந்து உட்காந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோவோட பொண்ணு தான். நம்ம ஹீரோ வந்து அவரோட பொண்ணை பார்க்க வராரு. அந்த பொண்ணு அவங்க அப்பா பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறம் அவங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹீரோ எடுத்துகிட்டு போய் அவரோட பொண்ணோட அம்மா வீட்டிலே வந்து விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த டைமில் என்ன ஆகுது, விட்டுட்டு ரிட்டன் வரும்போது அவர் காரில் வந்து பக்கத்தில் ஒரு போலீஸ் வந்து உட்காராரு. உடனே ஹீரோ வந்து பயந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. அதுக்கப்புறமா போலீஸ் அவரை வந்து அட்டாக் பண்ணி நிறுத்தி, நான் உன்னை அரெஸ்ட் பண்ணலாம் வரல, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவரோட கார்டை வந்து கொடுத்துட்டு போயிடுறாரு. ஒரு நாள் ஜிஞ்சர் வந்து அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு ஒயர் இருக்கிறத வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்துடுறாரு. இதை பார்த்துட்டு என்னது இது, யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் ஜிஞ்சர் இருந்துட்டு, நான் வந்து இவங்க நடக்கிற தப்பு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், நான் வந்து ஒரு DA ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் பார்த்துட்டு அந்த வில்லன் வந்துடுறான். பட் இவங்க பேசினது எதுவுமே வில்லன் கேட்கல. நம்ம ஹீரோவும் வந்து வில்லனுக்கு தெரியாமல் மறைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் காஃபி சாப்பிட காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே நம்ம வில்லன் இருந்துட்டு ஹீரோ கிட்ட, உனக்கு வந்து ஆப்ரேஷன் ஸ்வாட் ஃபிஷ் பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. 80s வந்து அதில் 400 மில்லியன் அமௌண்ட் வந்து இருந்தது. இப்போ வந்து அது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணி இப்போ கரண்ட்டில் வந்து அதில் 9.5 பில்லியன் வந்து இருக்குது. இந்த ஆர்கனைசேஷனில் இருக்க அமௌண்ட்டை தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், இதுதான் நீ பண்ண போகிற வேலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ இருந்துட்டு, இதெல்லாம் நம்ம பண்ணணும், அப்போல்லாம் நமக்கு வந்து ஒரு பேங்க் பற்றின டீட்டெயில்ஸ் சொன்னால் அந்த பேங்க் வந்து வேணும் அப்படின்றாரு. அது வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லை, பின்னாடி திரும்பிப்பாரு, அதுதான் அந்த பேங்க்கு அப்படின்னு வந்து வில்லன் சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவரோட ஹேக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அந்த சாஃப்ட்வேரை பிரேக் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு வைரஸை இன்ஜெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து அந்த போலீஸ் இருந்துட்டு பைனாகுலரில் ஆப்போசிட்டில் இருந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. அது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோஸை எடுத்து வச்சுட்டாரு. இப்போ வந்து நம்ம வில்லனுக்கு செனட்டர் வந்து கால் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நீங்கள் பண்ணுற விஷயத்தை எல்லாமே எனக்கு ஃபோட்டோவாக வந்திருக்கு, நம்ம மாட்டிக்கிட்டோம், ஸோ இந்த ஆப்ரேஷனை வந்து நம்ம ட்ராப் பண்ணிடலாம், விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு வில்லன் இருந்துட்டு, அதெல்லாம் விட முடியாது, எல்லாமே வந்து பக்காவாக போயிட்டுருக்கு, ஸோ நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. உடனே செனட்டர் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு, இவன் நம்ம பேச்சை கேட்க மாட்டிருக்கான், ஸோ இவன் வந்து முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் அதுக்குள்ளே வைரஸ் இன்ஜெக்ட் பண்ணும் இல்லையா, ஸோ அதை வந்து தீவிரமாக அந்த வைரஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி ட்ரிங்க்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜ் கிட்ட போய் அந்த பீர் பாட்டிலை வந்து எடுத்துட்டு இருக்காரு. அந்த டைமில் வந்து அவர் வந்து வில்லன் வந்து செத்து போன டெட் பாடி வந்து ஃப்ரீசருக்குள்ளே இருக்கிறத பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக வெளியே வர்றாரு. வெளியே வந்தால் வில்லன் வந்து உயிரோடு நடந்து வந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் வந்து வில்லன் கிட்ட அவர் காட்டிக்காமல் நார்மலாக அப்படியே வெளியே வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வில்லனும் ஹீரோவும் காரில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வில்லன் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறான், இந்த உலகத்தில் எல்லாமே வந்து டம்மி பீஸுங்க, எல்லாத்தையும் ஈஸியாக ஏமாற்றிடலாம்,
பண்ணிடலாம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து கவர் அப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வில்லன் வந்து சொல்லிகிட்டே இருக்கான். அந்த டைம்லன்னு பார்த்தா அவனோட காரை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சுற்றிலும் காரு பயங்கரமாக கன் ஷூட் பண்ணுறாங்க, அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஒரு வழியாக ஃபைட் பண்ணி வெளியே வந்துடுறாங்க. இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செனட்டர் அனுப்பின ஆளுங்க தான் நம்ம வில்லனை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே செனட்டருக்கும் தெரிய வருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பயந்துடுறாரு. நம்ம இங்கே இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் இருந்துட்டு மறுபடியும் வந்து பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போயிட்டேன்னா உன் பொண்ணை எப்படி நீ உன் கூட வச்சுப்ப, உன் பொண்ணு உனக்கு முக்கியம் இல்லை அப்படி இப்படின்னு ஜிஞ்சர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து நம்ம ஹீரோ கேட்கல. அவர் பண்ண ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம வில்லன் இருந்துட்டு ஒரு ஹெலிகாப்டரில் போய் ஒரு பீச் கிட்ட இறங்குறாரு. அங்கே வந்து நம்ம செனட்டரை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிவிட்டு நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனால் நீ என்னையே முதுகில் குத்துறல அப்படின்னு சொல்லிட்டு செனட்டரை கொண்டுட்டு நம்ம வில்லன் ரிட்டர்ன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம வில்லன் வந்து ஹீரோவை பார்த்து பேசுகிறாரு. இந்த மாதிரி இந்த ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பேசுகிறாரு. காலில் யார் அப்படின்னா நாங்கள் பேங்க்லேருந்து கூப்பிட்றோம், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 10 மில்லியன் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒர்க்கை நீ முடிச்சு கொடுத்தீங்கன்னா உனக்கு இதுக்கு மேலேயும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வில்லன் சொல்கிறான். பட் ஹீரோ வந்து இதெல்லாம் மைண்ட் பண்ணாமல் அவரோட உயிருக்கு பயந்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு வில்லன் நீ எப்படி தப்பிச்சு போனாலும் மறுபடியும் நீ என்கிட்ட தான் வந்தாகணும் அப்படின்னு வில்லன் நினச்சிட்டு விட்டுறாரு. வில்லன் குரூப் எல்லாம் கார் எடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. பேங்க்கை வந்து இப்போ தான் ஹைஜாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட பொண்ணை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து கிடக்குறாரு. ஒய்ஃபோட ப்ரெசன்ட் ஹஸ்பண்டும் இறந்து கிடக்குறாங்க. பொண்ணை மட்டும் பொண்ணை காணும்னு தேடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த போலீஸ் கொடுத்த கார்டுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இல்லைன்னு இருந்துட்டு ஒழுங்கா இந்த வேலையை முடிச்சு கொடு, உன் பொண்ணை நான் வந்து உயிரோட விட்டுறேன் அப்படின்னு வந்து மிரட்டுறாரு. ஹீரோ இருந்துட்டு நான் என் பொண்ணை பார்க்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பொண்ணை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவரு ஓகே நான் உன்னோட வேலையை முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி அதை பிரேக் பண்ணி வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாரு. அதில் இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து 7 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு அவர் கிளம்புறாரு. நம்ம வில்லனும் வந்துட்டு குட் ஜாப் அந்த மாதிரி சொல்லி அனுப்புறாரு. அப்புறம் இவர் வெளியே போக போக என்ன ஆகுது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்லாம் வந்து டிஸப்பியர் ஆகிடுது. உடனே வந்து நம்ம வில்லன் வந்து ஹீரோ பிடிச்சி பயங்கரமாக அடிக்கிறாரு. ஆமாம் நான் தான் வந்து பண்ணேன், நான் அந்த வைரஸை வந்து கிரியேட் பண்ணும் போது இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன், அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து நிற்காது, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு அது வந்து மாறிட்டே இருக்கும், ஒரு அக்கௌண்ட்ல நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சரி பண்ண, நான் என்னோட டீலுக்கு நீ ஒத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்ன அப்படின்னா நீ கடத்தி வச்சிருங்க எல்லாத்தையும் உயிரோட விட்டுடு, நான் உனக்கு அந்த அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கேட்குறாரு. நான் டீலுக்குலாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு வில்லன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த ஜிஞ்சர் இருப்பாள் அவளை கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவளை வந்து கொலை பண்ணுற மாதிரி மிரட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே ஜிஞ்சர் அநேகமாக செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து அந்த 7 அக்கௌண்ட்டுக்கு அகைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்படி பண்ணியும் ஜிஞ்சரை வந்து அவர் போட்டு தள்ளிடுறாரு. அப்புறம் மொத்த பணத்தையும் அடிச்சுட்டு வில்லன் குரூப்பில் வந்து ஒரு பஸ்ஸில் வந்து கிளம்பி போகிறாங்க. போலீஸ் இவங்கள ஃபாலோ பண்ணி போகுது. ஒரு பிளேன் மேலேருந்து வருது. என்ன பண்ணுது, அந்த பஸ்ஸை வந்து ரோப் போட்டு அப்படியே தூக்கிடுது மேலே. அந்த பிளேனும் போயிட்டே இருக்குது. பட் பில்டிங்ஸில் அந்த பஸ்ஸு மோதி மோதி என்ன ஆகுது அப்படின்னா பஸ் வந்து அந்த ஃப்ளைட்டில் கனெக்ட் ஆகிருக்கிறது பஸ்ஸு கீழே வந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிடுது. அதில் இருக்க வில்லன் குரூப்பில் வெளியே வராங்க. பட் என்ன ஆகுது, வில்லனை மட்டும் தனியாக கூப்பிட்டு போகிறதுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஹெலிகாப்டர் வருது. வில்லன் மட்டும் அதில் ஏறி கிளம்புறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த பஸ்ஸில் வெப்பன்ஸ்லாம் இருக்குது, அதில் ராக்கெட் இருக்குது, அதை எடுத்து அந்த ப்ரைவேட் ஹெலிகாப்டரில் லான்ச் பண்ணிடுறாரு. ஸோ வந்து வில்லன் வந்து செத்து போயிடுறான். ஓகே வில்லனோட பாடி வந்து அடையாளம் கட்டுறதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்றாங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, ஒரு டெரரிஸ்ட் ஒருத்தன் காணாமல் போயிருந்தான், அவனோட சாம்பிளும் நம்ம வில்லனோட சாம்பிளும் வந்து ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஜிஞ்சர்னு ஒரு டிஏ ஏஜென்ட் வந்து கிடையவே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க பாடியும் இன்னமும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் எப்படி டெட் பாடி எப்படி கிடைக்காம இருக்கும், கிடைக்கும், ஒழுங்காக தேடி பாருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. டீசருக்குள்ள ஒரு டைம் டெட் பாடியை
பார்த்தது, அதாவது உயிரோடு இருக்கும் போதே நம்ம வில்லனோட டெட் பாடி ஃப்ரீசரில் வச்சிருந்த சீன் கட்டினாங்களா, அதெல்லாம் இவர் மைண்டுக்கு வருது. காரில் போயிட்டு இருக்கும் போது இந்த உலகத்தை நம்ம வந்து ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு வில்லன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் இவர் மைண்டுக்கு வருது. அப்புறம் அந்த ஜிஞ்சர் இருந்துட்டு டிஏன்னு சொன்ன விஷயம் இதெல்லாமே வந்து நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்புறம் தான் ஹீரோக்கு வந்து ஒரு விஷயமே தெளிவாக புரிய வருது. என்ன அப்படின்னா வில்லனும் ஜிஞ்சரும் சாகல, அவங்க 2 பேரும் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க, சந்தோஷமாக வாழ்றதுக்கு வேற இடத்துக்கு ஓடிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. இது எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சாலும் அவர் இது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவரோட பொண்ணு கூட அவரோட லைஃப்பை வந்து ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் மான்ட் கேர்லோ அப்படின்ற ஊரில் பேங்க்கை காட்டுறாங்க. அங்கே ஒரு லேடி போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை 7 அக்கௌண்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணி கொடுங்க, அக்கௌண்ட் நம்பரை சொல்லிவிட்டு பாஸ்வேர்டு வந்து ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை முடிச்சுட்டு ஒரு ஹார்பருக்கு போகிறாங்க. அங்கே வந்து நம்ம வில்லன் வந்து அப்படியே டோட்டலாக கெட்டப்பே சேஞ்ச் ஓவர் ஆகி இருக்காரு. எல்லா வேலையும் முடிச்சிட்டியா அப்படின்னு நம்ம வில்லன் கேட்குறாரு. ஓகே எல்லாம் டன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த ஷிப்பில் வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதாங்க ஸ்வாட் ஃபிஷ். ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ராபரி மூவி பார்த்த ஃபீல் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். Until then, boy, this is D from Bulb Boys signing off.